தமிழ்நாட்டில் இயங்குகின்ற பௌத்தத்துக்கும் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பௌத்தத்துக்கும் ஒரு கனெக்ஷனை நீங்களா உருவாக்கி இருக்கிறீங்க, உங்களை தூண்டி இருக்குது இல்லையா? இது ஒரு இணைப்பு. இந்த இணைப்பு வந்து நீங்க சொல்லி உருவாக்கல, நான் சொல்லி உருவாக்கல. ஒரு ரெண்டு சம்பவங்கள் ஒரு ஒன்று கனெக்ட். திணிப்பா இல்ல இயல்பான ஒன்றா இல்ல அது வரலாறா? அதுதான் என்னுடைய கேள்வி. பிரசிடென்ட் கொடுத்த ஆர்டரின் மூலமாக இவர்களெல்லாம் இந்துக்கள்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திட்டாங்க. அது வலிஞ்சு திணிச்சது இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க யார் என்று ஒரு கேள்வி இருக்குதுல்ல. அந்த பௌத்தம் வீழ்த்தப்பட்ட பொழுது அந்த மதத்தை பின்பற்றிய மக்களும் சேர்ந்து வீழ்த்தப்படுறாங்க. புத்தருடைய சிலையை கிடைக்கிற இடத்துலலாம் போய் பாருங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு இடம் சொல்றேன். நீங்க போயிட்டு திருவதிகைன்னு சொல்றக்கூடிய பன்ருட்டியில வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலுக்குள்ள நுழைஞ்சோடனே ரைட் சைட்ல ஒரு புத்தர் சிலை இருக்கும். சிவன் கோயிலுக்குள்ள இந்த மக்கள், தலித் மக்கள் ஏன் தீண்டத்தகாதவர்களாக மாறினார்கள் ஒரு கேள்வி இருக்குது. நீங்க அதுக்கான காரணத்தை நீங்க கண்டுபிடிக்காம விடையை எப்படி சொல்லுவீங்க? பாதிக்கப்படுறவன் வந்து தேடும் போது அவனுக்கு தெரியுது எப்படிடா நம்ம இப்படி வந்து இந்த டிராப்புக்குள்ள எப்படி நம்ம விழுந்தோம். இல்ல, புத்த மதத்தை பின்பற்றதுனாலதான் அவங்க அன்டச்சபிள்ஸா ஆனாங்கன்றது. ஆமா ஆமா, அந்த வரலாறை கண்டுபிடிச்சது அம்பேத்கர் கண்டுபிடிச்சார். அரச மதமாவே இருக்குது. இல்ல, அது வந்து பூஜை புனஸ்காரங்கள் அதை ஒட்டி தானே இருக்கு. பூஜை புனஸ்காரங்கள் பகுத்தறிவு மதம்னு அம்பேத்கர் சொல்றதுக்கும் இப்ப அங்க வழிபாடுகள் நடக்கிறதுக்கும் நம்ம வேறுபாடை பார்க்க முடியுதுல்ல. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புத்தர் வந்து விஷ்ணுவோட இன்னொரு அவதாரம்ல சொல்லப்படுது. இப்ப புத்த மதமும் இந்து மதம் தான் அப்படின்னு அதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்களுடைய விருப்பம். எல்லாத்தையும் எப்படி வந்து தலித்துகள் எல்லாரும் ஹிந்துன்னு ஒரு ஆர்டர் போட்டு சேர்த்தாங்களோ அது போல புத்தரை வந்து 10வது அவதாரமா அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் எழுத்தாளரும் ஆய்வாளருமான திரு கௌதம சன்னா அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபமா மரக்காணம் பகுதியில் ஒரு பௌத்த கோயில் ஒன்று திறந்திருக்கிறீங்க. உங்க தலைவர் அதை திறந்து வச்சிருக்கிறாரு. பௌத்தம் குறித்து நிறைய விவாதங்கள் சமீப காலமா நடக்குது. குறிப்பா இப்ப தங்கலான் அப்படிங்கிற திரைப்படத்துல கூட வந்து ஒரு பௌத்த சிலை எப்படி வீழ்த்தப்பட்டது, அதை எப்படி வந்து அது மீட்டுருவாக்கம் செய்யறாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாம் கதைக்குள்ள வருது. தங்கலான் படத்துல ஒரு கற்பனைக்குள்ள அது வருதா, இல்ல வந்து உண்மையாவே இது வந்து இங்க நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு எழுது. அது வந்து ஒரு மன்னர் காலத்துல அந்த சிலையின் தலையை வெட்டுற மாதிரியான காட்சிகள்லாம் வருது. அது 15ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரியான காலகட்டம்னு சொல்றாங்க. பௌத்தத்துக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க முதல்ல சொன்னீங்களா மரக்காணத்துல ஒரு புத்தர் திருக்கோயில் திறந்து வச்சார் தலைவர் திருமா அப்படின்ட்டு. அது வந்து தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கான பௌத்தர்களின் மத அமைப்பு. அது இயக்கம் கிடையாது, ஒரு மத அமைப்பு. அந்த மத அமைப்பின் தலைவராக மகா சங்காதிபதி வணக்கத்துக்குரிய பிக்கு தம்மசீலர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். எப்படி சங்கராச்சாரி ஒருத்தர் இருக்காரோ மற்ற ஜீயர்கள் இருக்கிறாங்களோ அது போல பௌத்தர்களுக்கு இருக்கக்கூடிய மகா சங்காதிபதி அவர் உருவாக்கின கோயில் தான் அது. சின்ன ஒரு பலம் பொருந்திய அமைப்பா பௌத்த அமைப்பு இல்லை, வளர்கின்ற ஒரு மதம் போன்ற போல இருக்குது இப்போ. ஸோ அந்த சிறிய பிரிவின் மத தலைவராக இன்றைக்கு சங்காதிபதி தம்மசீலர் இருக்காரு. அந்த தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையை உருவாக்கியதில் எனக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் நான் இருக்கிறேன் அதில். ஸோ இந்த அமைப்பு சங்காதிபதி கட்டின அந்த கோயில் தான் தலைவர் திருமா கலந்து வச்சார். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் வந்து புத்தர் கோயிலை திறக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு செல்வாக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 80லேருந்து 100 கோயில்கள் வந்து புத்தர் கோயில்கள் இன்றைக்கு இருக்குது. பழைய கோயில்கள், ஏகப்பட்ட கோயில்கள் மண்ணுக்குள் புதைஞ்சிருக்கு. நூற்றுக்கணக்கான சிலைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டு அவை மியூசியத்தில் பாதுகாக்கப்படுது. பல இடங்களில் இன்னும் வந்து தெருவோரமாக வயல்வெளியில் இருக்கின்ற புத்தர் சிலைகள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த பேட்டி நீங்கள் எடுக்கிறதுக்கு காரணமே தங்கலான் படத்தில் காட்டுகின்ற புத்தருக்கும் நாங்கள் புத்திஸ்டில் வேலை செய்யறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றது போல் உங்களுக்கு உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது இல்லையா? ஸோ படம் எடுத்தது நாங்கள் இல்லை, அல்லது நான் இல்லை, ரஞ்சித் என்ற ஒரு இயக்குனர் வந்து படத்தை எடுத்திருக்கிறாரு. அதில் பௌத்தத்தை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் இயங்குகின்ற பௌத்தத்துக்கும்
திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பௌத்தத்துக்கும் ஒரு கனெக்ஷனை நீங்களா உருவாக்கி இருக்கிறீங்க, உங்களை தூண்டி இருக்குது இல்லையா? இது ஒரு இணைப்பு. இந்த இணைப்பு வந்து நீங்க சொல்லி உருவாக்கல, நான் சொல்லி உருவாக்கல. ஒரு 2 சம்பவங்கள் ஒன்று கனெக்ட் பண்ணுது. ஸோ இது போன்ற ஒரு கனெக்ஷன் தான் தங்கலான் என்கின்ற படம். இயல்பா இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு ஃபேண்டசிக்கும் உள்ள ஒரு ஒரு கதைக்கும் உள்ள தொடர்பு எப்படி நம்ம வந்து இப்போ நான் சொன்ன நிஜ விஷயத்துக்கும் நீங்க சொன்ன ஒரு சினிமா விஷயத்துக்கும் எப்படி நீங்க ஒரு கனெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கீங்களோ, அதே போன்ற ஒரு கனெக்ஷன் தான் தங்கலான் படம் முழுக்கவே இருக்கு. இப்ப நீங்க வந்து அங்க கோயில் திறந்தீங்க அப்படின்றது நிஜம். தங்கலான்றது ஒரு கதை, அது ஒரு புனைவு, கற்பனை, எப்படி வேணா அதை வந்து சொல்லலாம். அது ஒரு படைப்பு. அதுல என்ன வேணா சொல்ல முடியும். அதுல விமர்சனம் என்ன வருதுன்னா, புத்த அரசியலை அவர் வந்து திணிக்கிறாரு திரைப்படத்துலன்றதான் விமர்சனமா வருது. அப்ப அது திணிப்பா இல்ல இயல்பான ஒன்றா இல்ல அது வரலாறா? அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த அந்த படத்தோடைய உங்களுக்கு திரைப்படமா இப்போ பேசுவோம். அதை நான் பார்த்துட்டேன் அந்த படத்தை. எனக்கு பார்த்த உடனே பல விமர்சனங்கள் எல்லாம் முன்னாடியே நான் படித்தேன். படிச்சுட்டு எந்த விமர்சனங்களையும் பொதுவாக நான் நம்ப மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து தீர்மானிக்கின்ற வரைக்கும் ஒரு பொருள் மீது மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக ஒரு கருத்து உருவாக்கத்தை நான் ஏற்றிக்க முடியாது, ஏற்றுக்கவும் மாட்டேன். ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்களை படித்தேன். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்க ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்குது, வலிஞ்சி திணிச்சு அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ அந்த படத்தை பார்த்த உடனே ஒரு சிலர் எழுதியிருந்தாங்க செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப தொய்வாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படம் இந்த செகண்ட் ஹாஃபை பார்த்தோன்னே எனக்கு தொடங்கணும்னு தெரியல, முடியணும் தெரியல. அவ்வளோ வேகமாக படம் முடிஞ்ச மாதிரி இருந்தது. தொடக்கம் முதல் இறுதி வரை வந்து ரொம்ப விறுவிறுப்பாகவும் காட்சி அமைப்புகள் வந்து எந்த தொய்வும் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து காட்டப்பட்ட புத்தர் சிலை ஒரு குறியீடு. பல குறியீடுகள் அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. எல்லா குறியீடும் நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு பெரிய டிபேட்டுக்குள்ளே போகும். புத்தரை மட்டும் வலிஞ்சு திணிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. வலிஞ்சு திணிக்கிறதுனா என்னன்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன் நான். இப்போ 1950 வரைக்கும் தலித் மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள், அவங்க யாரும் இந்துக்களே கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இவர்கள் யார் இந்துக்கள் என்று எந்த விதமான வரையறையும் சொல்லப்படலை. இல்லை அவர்னாஸ் அப்படின்னு தானே இருக்கு. அது இவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படின்ற அடிப்படையில் மட்டும்தான் வரையறுத்திருக்கிறாங்க. அவர்கள் இந்துக்கள் இன்னும் சொல்லப்படவே இல்லை. ஆனால் 1950s வந்து ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் ஒன்று போடுறாங்க. 1951 பிரசிடென்ஷியல் ஆர்டர் அப்படின்னு ஒன்று போட்டு அதை வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் முழுக்கவே, தலித் மக்கள் அத்தனை பேருமே இந்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த ஆர்டரின் படி தான், அந்த ஆணையின் படி தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித் மக்கள் இந்துக்களாக அடையாளப்படுத்தப்படுறாங்க, இந்துக்களாக வலிந்து திணிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஆர்டர் வரலன்னா அவர்கள் இந்துக்களே கிடையாது, அவர்கள் வழிபடலாம். அப்ப அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க? அவங்க பல சாமிகளை கும்பிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுள்களை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்து என்கின்ற அடையாளத்துக்குள்ள அவங்க கும்பிடல. புரியுதுங்களா? ஸோ இந்து என்கின்ற அடையாளத்திற்குள்ள அரசமைப்பு சட்டத்துக்குள்ள ஒரு கடிதத்தை, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் தட் இஸ் இஷ்யூடு பை த பிரசிடென்ட் கொடுத்த ஆர்டரின் மூலமாக இவர்களெல்லாம் இந்துக்கள்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திட்டாங்க. அது வலிஞ்சு திணிச்சது இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க யாருன்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. தலித் மக்களுடைய பூர்வீக மதம் எது அப்படின்னு கேள்வி பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. இல்லை அது வந்து நாட்டார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடுலாம் சொல்றாங்கல்ல, சிறுதெய்வ வழிபாடெல்லாம் ஏகப்பட்டது. மதம் என்கின்ற அடிப்படையில் அவங்க யாரு? வழிபாடுன்றது ஒன்று. நீங்க எந்த சாமியும் கும்பிடலாம். ஒரு இந்துவா இருக்கணும், சாய்பாபா கும்பிடுறான், அவர் ஒரு இஸ்லாமியர், மற்ற மாதா கோயிலுக்கு போகிறாங்க, அப்புறம் மற்ற ஜீசஸை கும்பிடுறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க. ஒரு இந்துவாக இருக்கணும் எப்படி மற்ற வழிபாடு வச்சுட்டு இருக்கிறாங்களோ, மதம் என்கின்ற வழிபாடு என்கின்ற அடிப்படையில் யார் வேணும்னா அவங்க கும்பிட்டுக்கலாம். வழிபாடு என்கின்ற அடிப்படையில் ஒரு இந்துவாக அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க, முஸ்லீமாக அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனால் தலித்துகள் எப்படி அடையாளப்படுத்துனாங்க? இந்த கேள்விக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியும் பதில் சொல்லலை, ஆய்வாளர்கள் பதில் சொல்லலை. ஆனால் பல ஆராய்ச்சியாளர்கள் அதை பற்றி பதில் சொல்லுங்க. சீனிவாச ராகவ ஐயங்கார் அதை பற்றி பேசியிருக்காரு, அயோத்திதாச பண்டிதர் பேசியிருக்காரு, அம்பேத்கர் பேசியிருக்காரு,
பல பேர் அப்படி கண்டுபிடிச்சப்போ இவர்கள் ஆதியில் பௌத்தர்களாக இருந்தவர்கள், தலித் மக்கள் பௌத்தர்களாக இருந்தவர்கள். அந்த பௌத்தம் வீழ்த்தப்பட்ட பொழுது அந்த மதத்தை பின்பற்றிய மக்களும் சேர்ந்து வீழ்த்தப்படுறாங்க. எப்படி ஒரு நாட்டில் வந்து ஒரு மதத்தின் தலைவர் வந்து ஆட்சி பிடிச்சிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர் சார்ந்த மதமாக மாற்றுறாரோ, அதுபோல் இந்தியாவில் நடந்திருக்குது. இந்தியா முழுவதும் கோலோச்சிய பௌத்த மதம் வந்து எப்படி திடீர்னு 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காணாமல் போச்சு? 800 ஆண்டுகள் அது எங்கே போச்சு? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும்ல. அஜந்தா எல்லோரா குகை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதெல்லாம் பௌத்தம் சம்பந்தப்பட்ட குகைகள், பௌத்தம் பிக்குகள் வாழ்ந்த இடங்கள். ஒரு பிரிட்டிஷ்கார் ஒருத்தர் புலி வேட்டைக்கு போகும்பொழுது ஒரு புலி ஒரு குகையில் போய் ஒளியுது. அந்த குகையை போய் தோண்டி அதை பின்பற்றி போகும்போது அந்த குகையிலேருந்து அந்த புலி ஓடி போகுது. ஆனால் குகையை நிற்கிது. அந்த குகையில் போய் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. அஜந்தா எல்லோரா குகை வந்து ஒரு பிரிட்டிஷார் வேட்டைக்கு போன பிரிட்டிஷாரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போதான் வெளி உலகத்துக்கு தெரியுது புத்திசம் என்கின்ற ஒன்று வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அசோகரோட ஆட்சி எப்படி கண்டுபிடிச்சாங்க? எங்கே பார்த்தாலும் டெல்லியில் இந்திரபிரஸ்தம் அப்படின்னு சொல்கிற அங்கேருந்து வேலூர் வரைக்கும் அவர் போட்ட ராஜபாட்டை பெரிய பாதையை போட்டு 2 பக்கம் சத்திரங்கள் எல்லாம் கட்டினாருன்னு சொல்கிறாங்களே. அப்படி கட்டப்பட்ட அந்த இது கட்டும்பொழுது பல இடத்துல இந்தியா முழுவதும் 100கணக்கான இடத்துல ஸ்தூபிகளை வச்சார், தூண்களை வச்சார், அசோக தூண்களை வச்சார். அதெல்லாம் எங்கே போச்சு? அதெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து கண்டுபிடிச்ச பிறகு தான் இப்படி ஒரு அரசன் இருந்தானே கண்டுபிடிச்சிக்க முடியும். கண்டுபிடிச்சாங்க. இப்படி பல நீங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்றீங்களா? அப்ப யார் அதை அழிச்சது? இப்போ 2 வகையில் அது அழிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ஹிந்து மன்னர்கள், இப்போ சொல்லணும்னா அப்போ சனாதன மன்னர்கள், இப்போ ஹிந்துன்னு சொல்லக்கூடாது அவங்கள, சனாதன அரசர்கள் ஒரு காலத்தில் பௌத்தத்தை வந்து ஒழிச்சு கட்டினாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா புத்தர் ஞானம் அடைஞ்ச புத்தகயால் வந்து அவர் ஒரு மரத்தின் கீழே உட்காந்து ஞானம் அடைஞ்சார். அந்த மரம் வந்து அதனுடைய ஆதி பெயர் வந்து கல்லால மரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். புத்தர் உட்கார்ந்து ஞானம் அடைஞ்ச பிறகு அந்த மரத்தோட பேர் அரச மரம். ஒரு அரசன் உட்கார்ந்து அவருக்கான ஞானம் அங்கே கிடைச்ச பிறகு அது அரச மரம் பின்னாடி பேர் வந்தது. அதுக்கு ஆங்கிலத்தில் பைப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. பைப்பிள்னா மக்கள் மரம் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்காக அவர் தம்மத்தை போதிச்சதால மக்கள் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் வந்து அந்த மரத்தை 4 முறை வேரோடு தோண்டி எடுத்து அழிச்சதெல்லாம் யார்? சனாதன மன்னர்கள் தானே அது அழிச்சாங்க. அதனுடைய கிளை இப்போ இருக்கிற கிளை வந்து இலங்கையிலேருந்து கொண்டு வந்து திருப்பி வளர வச்ச கிளை தான் இப்போ இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அரச மரம். அப்போ புத்தருடைய அடையாளத்தை அவர் ஒரு மரத்தின் கீழே உட்காந்தாரில் அந்த மரத்தை கூட தோண்டி எடுத்து தீயிட்டு வேரோடு தீயிட்டு கொளுத்திருக்கிறாங்க 4 முறை. ஆனால் இன்றைக்கி அந்த மரம் வேரூன்றி வேறு நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்டு திருப்பி வந்துடுச்சு இல்லை. அதுபோல தான் புத்தம் வந்து இப்போ துளிர்க்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ தங்கலான் படத்தில் வந்து புத்தர் தலையை வெட்டக்கூடிய காட்சி, திரும்ப கடைசியில் வந்து புத்த மதத்தை பின்பற்றிய பூர்வக்குடி மக்கள் அவர்களை அறியாமலே திருப்பி அந்த சிலையை எடுத்து ஒட்ட வச்சா எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி திருப்பி அவர்களே மீட்டெடுத்து அந்த புத்தர் தலையை வந்து ஒட்ட வச்சு அந்த சிலையை நிறுவுற மாதிரி காட்சி அமைக்கப்படுது. இது வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு காட்சி இல்லை. ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு வரலாற்று படம் கிடையாது. வரலாற்று சம்பவங்களை ஒரு ஃபேண்டசி அண்ட் மற்ற அந்த மேஜிக்கல் ரியலிசம் கான்செப்டை கலந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படி உருவாக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அதில் சொல்லப்பட்டாலும் அந்த காலத்தை நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. 2வது அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற வரலாற்றோட ஜிஸ்ட் மட்டும்தான் இருக்குதே தவிர வரலாற்றுக்கான சம்பவங்கள் முழுசாக கிடையாது. வரலாற்றுக்கான எசன்ஸ் இருக்குது. புத்தர் தலையை வெட்டினாங்களா? எஸ். நீங்கள் எங்கே வேணும்னா பாருங்கள், புத்தருடைய சிலையை கிடைக்கிற இடத்துலலாம் போய் பாருங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு இடம் சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு திருவதிகைன்னு சொல்கிறக்கூடிய பன்ருட்டியில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே ரைட் சைடில் ஒரு புத்தர் சிலை இருக்கும். சிவன் கோயிலுக்குள்ளே அந்த சிலையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மூக்கு இருக்காது. ஏன் மூக்கு இருக்காதுன்னா புத்தர் சிலையை உடைக்க முடியல, அதனால் அந்த இடத்துல சிலையை உடைக்க முடியல, அட்லீஸ்ட் மூக்கையாவது உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை உடைப்பாங்க, காதை உடைப்பாங்க. அதுதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா? ஒரு சமட்டி வச்சு அடித்த உடனே வாழை வச்சு அடித்த உடனே உடைச்சிக்கும். ஸோ இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலையை வாழை வச்சு வெட்டின உடனே தலை துண்டாக விழுது. அப்படி பண்ண முடியாது. அது இயற்கை ஒரு ஃபிசிக்கலாக அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு கருங்கல் சிலையை வந்து தூக்கி நீங்கள் வெட்டும் போது போகாதில்லை. அப்போது ஒரு குறியீடாக தான் அதில் காட்டப்படுது. தலை வெட்டுறது அப்படின்றது ஒரு குறியீடாக தான் காட்டுது. நீங்கள் என்ன ஒரு கல் சிலையை வந்து ஒரு வாலில் வெட்டி வீழ்த்திட்டாருன்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அது மேஜிக்கல் ரியலிசத்தில்
மேஜிக்ல என்னன்னா மனிதனுக்கு சாத்தியப்படாத எல்லா விஷயமும் பண்ண முடியும். தலித் மக்களுடைய மதம் வந்து புத்த மதமா இருந்துச்சு. அதை வந்து அரசர்கள் மன்னர் காலகட்டத்தில் அது வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றீங்க. எதனால வீழ்த்தப்பட்டது? எதனால வீழ்த்தப்பட்டதுன்னா 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்தியா முழுவதும் வந்து மத எழுச்சி உருவானது. சைவத்தின் எழுச்சியும் வைணவத்தின் எழுச்சியும் உருவானது. அவர்கள் தங்க வந்து ஆதி மதம் அவங்களுடைய இந்த சனாதன மதம் இருக்குல்ல, சனாதன மதம் வந்து வேற ஒரு பேர்ல இங்கே இருக்கக்கூடிய பழைய கல்ட் மதமாக இருந்தக்கூடிய சைவத்தையும் வைணவத்தையும் சனாதன மதத்துக்குள்ள திணிச்சு அவங்க வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டாக எடுக்கிறாங்க. எடுக்கும்பொழுது அவர்களுக்கு எதிர்ப்பாங்க. யாருக்கு எதிராக எடுக்க முடியும்? இன்னைக்கு வந்து இந்துக்கள் எதிராக முஸ்லீம்களை நிறுத்துற மாதிரி, முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களை நிறுத்துற மாதிரி ஒரு போக்கு இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் அது போல வைணவர்களுக்கு எதிராக பௌத்தர்களையும் சைவர்களுக்கு எதிராக பௌத்தர்களையும் நிறுத்தி ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்து காலத்தில் வந்து ஏகப்பட்ட பௌத்த பள்ளிகள் எல்லாம் பௌத்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வீழ்த்தப்பட்டுச்சு. இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து பெரிய பௌத்த பல்கலைக்கழகம் இருந்தது. அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து போனவர் தான் நாலந்தாவில் போய் திக்நாகர் என்று யூனிவர்சிட்டி, நாலந்தா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலராக இருந்தார். அப்புறம் வந்து கடலூரில் ஒரு பெரிய கடிகை இருந்தது, புத்திஸ்ட் பல்கலைக்கழகம். இப்படி பல விஷயங்கள் வந்து பல பள்ளிகள் பல பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் பௌத்தம் தொடர்பான பல்கலைக்கழகங்கள். நீங்கள் இப்போ பார்த்தீங்க பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லுவோம், அது யாரோட பேர்? பள்ளிக்கூடம் என்கின்ற பெயரே பௌத்தர்கள் நடத்திய கல்வி சாலைக்கு பெயர் பள்ளிக்கூடம்னு பேர். சமணர்கள் நடத்திய கல்வி சாலைக்கு பள்ளிக்கூடம்னு பேர். ஆனால் இந்துக்கள், அதாவது சனாதனிகள் நடத்துகிறாங்கல்ல, அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு பேர்னா கலாசாலைன்னு பேர். பள்ளிக்கூடத்துக்கும் கலாசாலைக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல, அது சான்ஸ்கிரிட். இது பள்ளிக்கூடம் என்கின்ற இந்த பெயர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பள்ளிக்கூடம் தானே சொல்லிட்டு இருக்கிறோம், கல்லூரின்னு தானே சொல்கிறோம், பல்கலைக்கழகம்னு சொல்கிறோம்ல. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது இந்த பேரெல்லாம்? இதெல்லாம் பௌத்தர்கள் கொடுத்த கொடை. நீங்க வந்து சனாதன மதம்னு சொல்றது வந்து ஆரிய பண்பாடு, ஆரிய பண்பாட்டில். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு திரைப்படத்துக்குள்ளே காட்டும் பொழுது அந்த படத்தில் அந்த இயக்குனர் ரஞ்சித் வந்து ஒரு சுதந்திரத்தை எடுக்கிறாரு. நேரடியான வரலாறை காட்டும் பொழுது நிறைய சர்ச்சைகள் வரும், நிறைய முரண்பாடுகள் வரும். அப்போ அவருடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரீயான இப்போ ஒரு பெரிய ஒரு கேன்வாஸை கையில் எடுத்துக்கிட்டு அந்த கேன்வாஸுக்குள்ளே அவருக்கு தேவைப்படுகின்ற வரலாற்று சம்பவங்களை வச்சு, ஃபேண்டசி வச்சு, மேஜிக்கல் ரியலிஸ்டையும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து படமாக பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஓகே இது நல்லா இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்ல முடியும். வரலாறாக பார்க்குறவங்களுக்கு வரலாறை தேட முடியும், அரசியலாக பார்க்குறவங்களுக்கு அரசியலை தேடணும். எல்லாருக்குமான ஒரு 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 கலவையை அந்த படத்தில் கொடுத்ததால அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்குது. இன்னைக்கு பௌத்தம் வந்து இன்னைக்கு அதனால ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கு இல்லையா? நம்மளுடைய வரலாறை பதிவு பண்ணணும், மீட்டெடுக்கணுன்றதெல்லாம் இன்னும் ஒரு பார்வையாக இருந்தாலும் பழைய விஷயங்களை தோண்டி எடுக்கிறதுனால இப்போ வந்து முரண்பாடுகள் தான் அதிகமாகும் அப்படின்னு ஒரு விவாதம் வைக்கும். இப்போ வந்து பௌத்தத்துக்கு முன்னாடி ஆசி வகை இருந்துச்சு, அது வரைக்கும் நம்ம போகலாமா, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அதுக்கு போகலாமான்றலாம் கேள்வியாக வருது இல்லை? ஆமாம், கண்டிப்பாக போய் தானே ஆகணும். நீங்கள் வரலாறை பேசாமல் நீங்கள் வந்து நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி நீங்கள் தீர்வு சொல்ல முடியும்? இன்றைக்கி வந்து எனக்கு தண்ணி கஷ்டம் இருக்குது, குடிக்க தண்ணி இல்லை. குடிக்க தண்ணி இல்லைனப்போ எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டால் நீங்கள் போய்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து கொடுக்குற இடைப்பட்ட நேரத்துக்கு ஒரு வரலாறு இருக்குதுல்ல. அப்போ இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு தேவை இருக்கின்ற பொழுது அந்த தேவைக்கான அடிப்படை அரசியல், பண்பாட்டு அரசியல், பொருளாதார அரசியல், அப்புறம் வந்து மற்ற இது கூட பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய வரலாற்று அரசியல் எல்லாவற்றையும் எங்கே தேட முடியும்? வரலாறுகள் தானே தேட முடியும். இதை தேடுறது மூலமா சமூகத்தில் முரண்பாடு வருது, கூர்மையாகுது. அப்படின்னா இப்போ வந்து இந்த பௌத்தத்தை பற்றின வரலாறு பேசினா கொஞ்சம் பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டில் பேசுவாங்க. தமிழ்நாடு முழுக்க எடுத்து பார்த்தா ஒரு 1 லட்சம் பேர் பேசலாம், அவ்வளோதான் அதிகபட்சமாக அந்த வரலாறு. ஆனால் இது உங்களை உறுத்துது இல்லை? இந்த 10,000 பேர் பேசுகின்ற இந்த அரசியல் வந்து பேசுபடு பொருளாக மாறுது அப்படின்னா மற்றவங்க பதறாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு உண்மை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த உண்மையை கண்டு ஏன் பதறணும்? முரண்பாடுகளை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பேசுகிறோம். பௌத்தம் என்ன எந்த இடத்துல புத்திசம் பற்றி பேசுகிறவங்க எங்கேயாவது வன்முறையை பேசுகிறாங்களா? இல்லை, அம்பேத்கர் பேசுகிற விடுதலைக்கும் தலித் மக்களின் விடுதலைக்கும் இப்போ அம்பேத்கர் வந்து மதம் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது, ஒரு மனிதனுக்கு மதம் தேவை, அது எது பகுத்தறிவு மதமாக பௌத்த மதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதுவே நம்மளுடைய அடையாளமாக மாறணும், இல்லை அந்த வரலாறு பேசணும். இப்போ இந்த தலித் அரசியலுக்கும் பௌத்த மதத்துக்கும் நம்ம தொடர்பு படுத்தணுன்ற தேவையெல்லாம் இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு கேள்வி வந்து இந்திய வரலாறு முழுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வரலாற்று ஆசிரியர்களும், எல்லா முற்போக்காளர்களும் அல்லது எல்லா மத தலைவர்களும் தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே வர ஒரு கேள்வி வந்து இருக்கு.
இந்த மக்கள் தலித் மக்கள் ஏன் தீண்டத்தகாதவர்களாக மாறினார்கள்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. நீங்கள் அதுக்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்காம விடையை எப்படி சொல்லுவீங்க? அது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அந்த கேள்விக்கான விடையை வந்து அவங்க யாரும் தேடலை, பாதிக்கப்பட்டவர்கள் தேடுறாங்க. நான் ஏன் இப்படி ஆனேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நான் நல்லா தானே இருக்கேன், உன்னை போல தான் நான் சட்டை போகிறேன், உன்னை போல நானும் ஒரே மாதிரி உடல் அமைப்பு இருக்குது, உன்னை போல நானும் தமிழ் பேசுகிறேன், உன்னை போல நானும் மற்ற மொழி பேசுகிறேன், உங்களை போல நானும் வந்து மனிதனாக வசதியோடு இருக்கிறேன், உங்களை போல எனக்கும் கல்வி இருக்குது, உங்களை போல எனக்கும் ஒரு அந்தஸ்து தகுதி இருக்குது, உங்களை போல எனக்கு ஒரு சமூக கட்டுமானம் இருக்குது. ஆனால் என்னை நீ எதுக்கு வந்து தாழ்வானவனா பார்க்குறன்றப்போ கேள்வி உங்களுக்கு வரல. தாழ்த்துகின்ற அல்லது அது போல் ஒரு சாதி வெறியோடு இருக்கிற உங்களுக்கு அந்த கேள்வி வரமாட்டுது. பாதிக்கப்படுறவன் வந்து தேடுறான். தேடும்போது அவனுக்கு தெரியுது, எப்படிடா நம்ம இப்படி வந்து இந்த இந்த ட்ராப்புக்குள்ளே எப்படி நம்ம விழுந்தோம். இல்ல புத்த மதத்தை பின்பற்றதுனாலதான் அவங்க அன்டச்சபிள்ஸா ஆனாங்கன்றது இருக்கா? ஆமா அந்த வரலாறை கண்டுபிடிச்சது அம்பேத்கர் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சுதான் ஊ வேர் அன்டச்சபிள்ஸ்னு ஒரு பெரிய புக்கு எழுதினார். அந்த புக்கு 20 வருஷம் ஏறக்குறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த புக்கை எழுதி அந்த புத்தகத்தில் கண்டுபிடிச்ச உண்மைதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் தலித்துகள் பௌத்த மதத்தை பற்றி பேசுவதற்கும், அவர் என்ன சொல்ல, தலித்துகள் மட்டும் புத்திஸ்டா இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்களும் புத்திஸ்டா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ வன்னியர்களுக்கு வந்து பள்ளின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பள்ளின்ற பேர் வந்து இழிவான பேரா இருக்குது. அவங்க பள்ளின்னு சொன்னா கோச்சிப்பாங்க. பள்ளின்ற பேர் ஏன் இழிவாச்சு? பள்ளின்ற பேர் பள்ளிக்கூடம் தான், வேற ஒன்றும் கிடையாது. பள்ளின்றது கல்வியோட தொடர்புடைய பேர். இப்போ கல்வியோட தொடர்புடைய அந்த மக்களை பள்ளின்ற பேரையே வந்து கேவலம்னு நம்ப வச்சிருக்கிறாங்களா அவங்கள? இங்கதான் சனாதனம் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ பள்ளி என்கின்ற சொல்றவங்களோட நோக்கத்தை பொறுத்து இருக்குல்ல. இப்ப பறையர்னு கூட தான் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. ஆமா, அப்போ அந்த பள்ளி என்கின்ற பெயர் பௌத்தத்தோடு தொடர்புடைய பெயர். அதனால்தான் அது கேவலமா பேசப்படுது, தாழ்வாக பேசப்படுது. பௌத்தம் எப்படி வந்து வந்து இப்போ மற்ற சனாதன சக்திகளாக தாழ்வாக பேசப்பட்டதோ, எப்படி தலித்துகள் தாழ்வாக பேசப்படுகின்றாங்களோ, அப்போ அவர்களுக்கான வரலாற்றையும் உண்மையும் அவர்கள் தான் கண்டுபிடிச்சிப்பாங்க. கண்டுபிடிச்சு சொன்ன உடனே இதுதான் இந்த மூல காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன முரண்பாடு வந்துட போகுது? நீங்க என்ன பண்ண, ஜனரஞ்சகமா ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்னா, ரொம்ப சிம்பிள். இப்படி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே, இது நம்ம விவாதத்துக்கு எடுத்துப்போம் அப்படின்னு அது விவாதிக்க முன் வரணும். அப்போ விவாதிக்க முன் வந்தா பல உண்மைகள் அது கூட பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய பல உண்மைகள் தெரிய வரும். நீங்க வந்து ஒட்டுமொத்தமா விவாதத்தையே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களன்னா கோவம் தான் எல்லாருக்கும். அப்பதான் முரண்பாடு அதிகமாகும். டேபிள் அக்ராஸ் தி டேபிள் உட்காந்து இதை பேசக்கூடிய ஒரு பண்பு வந்து ஜனநாயகத்தில் வளரணும். அந்த பண்பை வந்து உருவாக்கணும்னா இது போன்ற படங்கள் அவசியம்னு நினைக்கிறேன் நான். இப்ப 2 விஷயம். ஒன்று வந்து இன்னைக்கு புத்த மதம் வந்து மற்ற நாடுகளில், பக்கத்தில் சீனாவா இருக்கலாம், தாய்லாந்தா இருக்கலாம், இலங்கையா இருக்கலாம், மற்ற நாடுகளில் பௌத்தம் வந்து என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புத்த மதம் தான் இந்து மதத்தோட கலந்துருச்சே, அதுவும் இந்து மதம் தானே அப்படின்ற ஒரு, அது 2 விஷயத்த சொல்லுங்க. இப்போ மற்ற நாடுகளில் போனால், இப்போ சீனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே புரட்சி நடந்து முடிகிற வரைக்கும் இன்றைக்கும் கூட அந்த நாட்டினுடைய பெரும்பாலான மக்களுடைய மதமாக பௌத்தம் தான் இருக்குது. இந்தோனேஷியாவில் இருக்குது, தாய்லாந்தில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, பர்மாவில் இருக்குது, இலங்கையில் இருக்குது. ஸோ தென்கிழக்காசிய நாடுகள் முழுக்கவே ஒரு பௌத்தம் வந்து ஒரு வலுவான மதமாக இன்றைக்கு இருக்குது. 2000 வருஷமாக இருக்குது. இத்தனைக்கும் இப்போ மட்டும் இல்லை, 2000 வருஷமாகவே அங்கே வலுவாக மட்டும் இல்லை, அரச மதமாகவே இருக்குது. இல்லை, அது வந்து பூஜை புனஸ்காரங்கள் அது ஒட்டி தானே இருக்கு. பூஜை புனஸ்காரங்கள் இல்ல, பகுத்தறிவு மதம்னு அம்பேத்கர் சொல்றதுக்கும் இப்ப அங்க வழிபாடுகள் நடக்கிறதுக்கும் நம்ம வேறுபாடை பார்க்க முடியுது இல்ல. அதுதான், அதாவது இப்ப இலங்கையில வந்து சிங்கள பௌத்தம் தான் சொல்லணும், அது பௌத்தம்னே சொல்லக்கூடாது, அது இனவெறி கலந்த பௌத்தம்னா சில பேர் சொல்றோம். சிங்கள பௌத்தம்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அது தேரவாத பௌத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பௌத்தத்தில் வந்து 2 பெரிய பிரிவுகள் இருக்குது. ஒன்று மகாயான பௌத்தம், அதுக்கு தமிழில் வந்து பெரும் பிரிவு அப்படின்னு பேர். ஹீனயான பௌத்தம், சரி, அது பெரிய பாதை சிறிய பாதை. உங்களுக்கு ஒரு ரிசம்லன்ஸ் வருமே, இந்த பெரிய பாதை சிறிய பாதைன்னு சொன்னால், ஐயப்பனுக்கு நீங்கள் பார்க்கும்போது பெரிய பாதையில் போகணும், சின்ன பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, பெரிய பாதை அப்படின்றது மகாயான பிரிவாகும், சிறிய பாதை அப்படின்றது ஹீனயான பிரிவாகவும் இருக்குது. இந்த ஹீனயான பிரிவில் ஒரு பிரிவு தான் தேரவாத பௌத்தம். தேரவாதத்தில் வந்து புத்தர் வந்து கடவுள் கிடையாது, மதத்தின் தலைவர், வழிகாட்டும் குரு. அதுதான் இலங்கையில் வந்து பின்பற்றக்கூடிய தேரவாத பௌத்தம் வந்து அங்கே பின்பற்றுறாங்க. மகாயான பௌத்தத்தை வந்து தென்கிழக்காசி நாடுகள் முழுக்க, மற்ற நாடுகளில் இப்போ சீனா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, அதெல்லாம் அவங்க மகாயான பௌத்தத்தில். அந்த பௌத்தத்தில் புத்தர் வந்து கடவுளாக கருதப்படுறார். அவருக்கு ஏகப்பட்ட தேவ தூதர்கள் இருப்பாங்க, கதைகள் இருக்கும், புராணங்கள் இருக்கும், பூஜைகள் இருக்கும். ஒரு கடவுளுக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் புத்தருக்கு அங்கே நடக்குது. கடவுளாக வழிபடுகின்றவர்கள் அவர்கள் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே வந்து அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வருது. அவருக்கான மத தலைவரை, ஒரு கடவுளை வந்து அவங்க எப்படி பூஜிக்கிறாங்களோ அதை பண்ணுறாங்க. அதை நம்ம தப்புன்னாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா
2000 வருஷமா அதை தான் அவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முற்போக்காக இருக்கக்கூடிய நம்ம போன்றவர்கள் எல்லாம் தேரவாத பௌத்தத்திலிருந்து தான் எடுக்கிறோம். இப்போ அம்பேத்கர் எடுத்ததெல்லாம் தேரவாத பௌத்தம் மட்டும் இல்லாமல் அசலான பௌத்த டெக்ஸ்ட்டுகள்ல இருந்து பௌத்த நூல்கள்ல இருந்து எடுத்து தான் புத்திசத்தை வந்து அவரும் ஒன்றும் கட்டமைச்சு கொடுக்குறாரு. அதுதான் அவர் புட்டாந்திஸ் தம்மான்னு எழுதுனது. ஸோ வந்து முற்போக்காளர்களுக்கான மதம் வந்து பௌத்த மதம் வந்து தேரவாத பௌத்தமாக இருக்குது. அதாவது ஹீனயான பௌத்தமாக இருக்குது. கடவுள் நம்பிக்கை வேணும் அப்படின்றவங்களுக்கு மகாயான ரெண்டுத்துக்கும் அது பௌத்தத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சரி தப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து அவர்களுடைய விருப்பங்களை பொறுத்து தானே தவிர, நம்ம வந்து நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், நான் புத்தரை கடவுளாக ஏற்றுக்க மாட்டேன்னா உங்களுக்கு இடம் இருக்குது. நான் வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவன், புத்தரை எனக்கு கடவுளான்னு கேட்டால் உங்களுக்கும் இடம் இருக்குது. அதில் இந்த 2 இடமும் வேறு எந்த மதத்திலையும் இருக்காது. கடவுளை நம்பாதவர்களுக்கும் இடம் இருக்குது, கடவுளை நம்புபவர்களுக்கும் பௌத்தத்தில் இடம் இருக்குது. இப்போ ஈனயான பௌத்தத்துல வந்து புத்தர் கடவுள் இல்ல, கடவுள் இல்லை. புத்தரே ஒரு பகுத்தறிவாதியா? ஆமாம், குரு. அவர் வந்து வழிகாட்டும் குரு. அதில் வந்து ததாகர் அப்படின்னு அவருக்கு பேர், ததாகத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து வழிகாட்டும் தலைவராக வந்து ரபின்னு சொல்கிறாங்களோ, அதுபோல் இங்கே வந்து புத்தரை வந்து ததாகர் அப்படின்னு சொல்கிறாங்க, தலைவர் அவர். ஸோ இந்திய பௌத்தம் பெரும்பாலும் வந்து தென் மாநிலங்கள் இருந்த பௌத்தம் வந்து தேரவாத பௌத்தமாக தான் இருந்தது. அதனால தான் வந்து இருந்தாலும் கூட ஒரு குருவுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதுக்காக தான் எங்கே பார்த்தாலும் அவருக்கான சிலைகள். உலகத்தில் ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, புத்தரை போல வாழ்ந்த மனிதர் இல்லை, புத்தரை போல கடவுளாக வணங்கப்பட்ட மனிதரும் இல்லை. இதுதான் புத்தருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இப்போ மரக்காணத்தில் இருக்கிற புத்தர் கோயில் இருக்குல்ல, அங்கே வழிபாடு நடக்கும். வழிபாடு நடக்கும். அவர் கடவுள் தானா? கடவுள் இல்லை. ஒரு குருவுக்கு என்ன வழிபாடு நடக்கும்? இப்போ நம்ம வீட்டில் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு வழிபடுறோம் இல்லையா? அவங்களுக்கு கடவுளாக நினச்சி வழிபடல, ஒரு நினைவு, ஒரு நன்றி நினைவு, அந்த அவ்வளோதான். அது வந்து அவர்கிட்ட போய் வேண்டின உடனே எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படின்ற. நம்மை சரிபார்த்து கொள்வதற்கு புத்தரை வந்து புத்தரை சாட்சியாக வச்சு நம்ம சரிபார்த்து கொள்வதற்கான ஒரு இடம் அது. அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு புத்தரை படிக்கணும். புத்தர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு. புத்தர் வெறும் பஞ்சசீலத்தை மட்டும் சொல்லலை, அவ்வளோ டிஸ்கோர்சஸ் இருக்குது அதுக்குள்ளே. வேறு எந்த மத தலைவரும் பேசாத அளவிற்கு ஒரு மத தலைவர் பேசியிருக்காருன்னா புத்தர் தான் பேசியிருக்காரு. உலகத்தில் வேறு யாரும் அவ்வளோ பேசலை. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புத்தர் வந்து விஷ்ணுவோட இன்னொரு அவதாரம்ல சொல்லப்படுது. இப்போ புத்த மதமும் இந்து மதம் தான் அப்படின்னு அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கொண்டு வந்துட்டாங்க, அது அவங்களுடைய விருப்பம். எல்லாத்தையும் எப்படி வந்து தலித்துகள் எல்லாரும் ஹிந்துன்னு ஒரு ஆர்டர் போட்டு சேர்த்தாங்களோ, அதுபோல் புத்தரை வந்து 10வது அவதாரமாக அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சேர்த்துக்கிறதால புத்தர் வந்து இந்து மதத்தின் துணை பிரிவாகவோ கடவுளாகவோ மாற முடியாது. அது அவங்களுடைய ஒரு எல்லாரையும் தன்மையப்படுத்துகின்ற ஒரு பார்ப்பனியத்தின் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியை வந்து வரலாறாக நம்ம நினைக்கிட்டால, ஆனால் ஒரு அசல் வரலாறு கிடையாது, திணிக்கப்பட்ட வரலாறு தான் அதுவும். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர பொதுவாக அது ஒட்டுமொத்தமாக அப்படியே புரிஞ்சிக்கூடாது. அது இந்த நேரத்தில் புத்தர் பௌத்தம் குறித்தெல்லாம் ஒரு பேசு பொருளாக அமைஞ்சிருக்கிறது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, புத்தரை வந்து பேசு பொருளாக மாற்றுவது, அவரை பற்றி. ஏன்னா ஐரோப்பிய நாட்டில் வந்து நீங்கள் ஒரு உலகம் ஃபுல்லாக எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குதால எல்லா இடத்துக்கும் போகிறேன். ஐரோப்பிய நாடுகள் முழுக்கும் நான் பயணம் செஞ்சுருக்கிறேன். அங்கே வந்து நீங்கள் புத்திஸ்ட் அப்படின்னு சொன்னால் கிடைக்கின்ற மரியாதை வந்து மற்ற மதத்தவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை விட கூடுதலாக இருக்கும். ஏன்னா அங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐரோப்பியர்கள் எல்லாம் வந்து பௌத்தம் வந்து ஒரு அறிவு சார்ந்த மதம் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் அங்கே நிறைய ரிசர்ச் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. அது சார்பாக ஒரு பல பெரிய கோயில்கள்லாம் அங்கே கட்டியிருக்கிறாங்க, பெரிய மடங்கள் இருக்குது. அதுபோல் வந்து ஏன்னா அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் பௌத்தத்தை பின்பற்றுறாங்க அந்த இடத்துல, யூரோப்பில். அப்போ கடவுள் நம்பிக்கைக்கு இல்லாதவர்களுக்கு ரொம்ப துணையாகவும் அவர்களுக்கு நெருக்கமாகவும் இன்றைக்கு மதம் இந்த பௌத்த மதம் மாறி இருக்கின்ற நேரத்தில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு இளைஞர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை உருவாக்குது, ஒரு டிஸ்கோர்சஸ் கொடுக்கும். வேற நீங்கள் வந்து வெறும் நாத்திகத்தை பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு முட்டுச்சந்தில் ஒரு கட்டத்தில் போய் நின்றுடுவீங்க. உங்களுக்கு டிஸ்கோர்சஸ் குறைஞ்சி போயிடும், அறிதல் முறை வந்து அடிபட்டு போயிடும். அப்போ இதுக்குள்ளே நீங்கள் நுழைய ஏகப்பட்ட திறப்புகள் வந்து பௌத்தத்தில் திறந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, பௌத்த மதத்தை ஏற்றாலுமே கூட நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நான் இந்து தானே. இந்திய அரசமைப்பு சட்டம் அது சொல்லுது, அதுதான் சொல்றேனே. நீங்க அதுக்கு என்ன தீர்வு காண முடியும்? அதுக்குதான் இப்போ வந்து அதை தனி மதமா டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தலைவர் திருமாவும் ரவிக்குமாரும் போயிட்டு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்குறாங்க. அது துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட ஒரு மனு கொடுத்து தனி மதமாக நீங்கள் அங்கீகரிக்கணும், அதே நேரத்தில் தனியாக அதுக்கு ஒரு பர்சனல் ஆக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா. இதான் இந்த வேலைலாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தங்கலான் படத்தின் மூலமாக இந்த இளைய தலைமுறைக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள் என்னென்னா, பௌத்தத்தை பற்றின ஒரு உரையாடல் அந்த படத்தை துவங்கி இருக்குது.
ஆனால் உண்மையான பௌத்தத்தை நீங்கள் தேடும்பொழுது உங்களுக்கான ஒரு பெரிய விவாதத்திற்குரிய, அதே நேரத்தில் உங்கள் அறிவுக்கு தீனி போடுகின்ற ஏராளமான விஷயங்கள் வந்து பௌத்தத்தில் கொட்டி கிடக்குது. அதை நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கான பல விஷயங்கள் அதில் திறக்கும். அப்போ வந்து புத்தரை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு புத்திஸ்டாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்பும் அது கொடுக்கும். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி, நன்றி. வணக்கம். தேங்க்ஸ்.